வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதாந்தா. 2026-27 Q1க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதில் கிடச்சிருக்கக்கூடிய சப்போர்ட் வரைக்கும் அடிச்சிட்டான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பார்ப்போம். நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம ப்ரைஸ் செக்ஷனில் சார்ட்டில் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம அதை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கம்பெனியோட அனாலிசிஸ் போவோம். இந்த கம்பெனியோட அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா மெட்டல் அண்டு மினரல்ஸ் இந்த கம்பெனியோட கோர் ப்ராடக்ட்டு. இது போக ரேர் எர்த் மினரல்ஸ் எக்ஸ்பான்ஷன் கொண்டு வராங்க. அப்போ ரேர் எர்த் மினரல்ஸ் இந்தியாவில் கிடைக்கக்கூடியது, வெளிநாட்டில் கிடைக்கக்கூடியது, அதை இவங்க அங்கே இருக்கக்கூடியதுலேருந்து மைன் பண்ணி இவங்களே அந்த மைனிங்கை லீஸ் எடுத்து மைன் பண்ணி இங்கே கொண்டு வர்றது, இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் இருக்குது, ரேர் எர்த் மினரல்ஸ் ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ரேர் எர்த் மினரல்ஸுங்கிறது இவங்களுக்கு எக்ஸ்பான்ஷனாக இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்களுக்கு ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. அவங்க போன வருஷம் அவங்க ஃபண்டு மொபைலைசேஷன் பண்ணினாங்க. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது தெரியும். நம்ம அடுத்தது ஐடி போட்டுட்டு Q1க்கு வரும்போது அவங்க ரிப்போர்ட் போடுவாங்க. அப்போ நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். சப்சிக்வெண்ட்டாக இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சர்ச்சிங்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபர்தராக ஃபண்ட் சோர்சிங் சர்ச்சிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் வரும் அப்படின்னு சொன்னால், ஈக்விட்டியில் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈக்விட்டியில் மாறுதலுக்கு வரும், இல்லைன்னா புக் வேல்யூவில் மாறுதலுக்கு வரும். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் டெப்ட் டு ஈக்விட்டி, இதில் எப்படி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாத்தையுமே அப்டேட் ஆகும். ஓவராலாக என்டர்பிரைசஸ் வேல்யூஷன்லேயும் அது இம்பேக்ட் கொடுக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது ஒரு கவனம். ரெண்டாவது கவனம் இங்கே இந்த கம்பெனி இவங்க ஹிண்டல்கோ இந்த மாதிரியான கம்பெனிஸ், மெட்டல் மினரல்ஸ் டீல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தோடைய ப்ராடக்ட்டுமே கமாடிட்டி ட்ரேடிங்கில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்கில் இன்க்ளூடாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஹைலி ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஹை வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய இதாக தான் இருக்கும், மூமெண்ட்டாக தான் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதனால் ஓவர் நைட் இன்றைக்கி திடீர்னு இறங்கியிருக்கும். அடுத்த 2-3 நாளில் பார்த்தோம்னா அவன் மேலே ஏறி நம்ம ஏற்கனவே இருந்த ஹையெல்லாம் உடச்சி மேலே ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஹை வாலட்டாலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இப்போ இதை நம்ம க்ளீனாக கன்ஃபார்ம் பண்ணி நம்ம அதில் நம்பிக்கை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதில் நம்ம முழுசாக இருக்கணும். அது மாதிரி வரணும். மிச்சம் மாதிரி ஸ்லோவாக ஏறி ஸ்லோவாக இறங்குறது இதில் இருக்காது. தட்டாலடியாக ஏறிட்டு தட்டாலடியாக இறங்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மைனிங் இதெல்லாம் பார்த்தோம்னா கிளைமேட் கண்டிஷன்ஸ் இவங்களுக்கு பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த குவார்ட்டருக்கு இந்த கம்பெனியோட அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்டர் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 308ன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 333 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ 133%ஆகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ 26% அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் அனாலிசிஸ்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அண்டர் வேல்யூ பர்சன்டேஜை டிராஸ்டிக்காக 100% கிட்டக்க குறைச்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரியாலிட்டியில் இவங்களுடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் Q1லேருந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம ட்ராப் பண்ணிட்டு வந்தோம், மானிட்டர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இது பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபி சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெக்டிடிஎம்மும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் போன வருஷம் 19% நெகட்டிவாக கொடுத்துருக்குறான். இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.35 அப்படிங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட்டு இபிஎஸ் கிட்டத்தட்ட 54% இந்த தடவை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கிட்டத்தட்ட 20லேருந்து 22 அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கூடுதா குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஆனால் இப்போ கீழே இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து கீ இன்ஃபர்மேஷனாக பார்க்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அசட் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனுவலைஸ்டாக இவங்களுடைய ரெவென்யூ 48.9% குறைஞ்சு போயிருக்கு, ஆனால் நெட் ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 6 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6 ரூபா டிவைடட் பை 38ன்னு போட்டோம்னா 6 டிவைடட் பை 38ன்னு போட்டோம்னா 15.7 வருது. அதுதான் நெட் ப்ராஃபிட்டை ஒட்டி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஃபிகராக தான் இது இபிஎஸோடைய ரேட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 15-16% அவங்க க்ரோத் ஆகிருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். இப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்னு வரும்போது இந்த குவார்ட்டருக்கு 39% இயர் ஆன் இயர் ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் 92% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ Q to Qன்னு வரும்போது நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் 17% Q to Q இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 3 குவார்ட்டர் நம்ம செக் பண்ணுவோம். 3 குவார்ட்டர் செக் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை 2 குவார்ட்டராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இவங்களுக்கு கிளைமேட் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். இந்த மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லா காலமும் நடக்கலை. பேலன்ஸ் பண்ணிடுவாங்க, மழை இருக்கக்கூடிய இடத்துல மழை இல்லாத இடத்துல அப்படின்னு பேலன்ஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸில் அஃபெக்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், கமாடிட்டியில் இருக்கும், ட்ரேடிங்கில் இருக்குங்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். இங்கே பார்த்தோம்னா ஜூன் 2025 8 இபிஎஸ் வச்சுருந்தவே செப்டம்பர் மாதம் அப்படியே பாதியாக குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 50% கிட்டக்க குறைஞ்சி போயிட்டு அடுத்து இவன் வரான்னா 217% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் பாருங்கள். டிசம்பர் மாதத்துக்கு 217% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான். இதை மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஹை வாலட்டிலிட்டி இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த 3 குவார்ட்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 3 குவார்ட்டரில் 2 குவார்ட்டராக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இது வரக்கூடிய Q1 அடுத்த குவார்ட்டர்லேயும் இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இவனுடைய ஹோல்டிங் பேட்டர்ன்னு பார்க்கும்போது எம்எஃப் வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து 1.5% குறைச்சி 6.9ன்னு வச்சுருக்கிறான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 0.1 குறைச்சி 27.4ன்னு வச்சுருக்கிறான். எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1.7 இன்க்ரீஸ் பண்ணி 13.9ன்னு வச்சுருக்கிறான். எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத நோட்டிஃபை பண்ணுறோம், கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸில் 0.1 தான் குறைச்சிருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த குவார்ட்டருக்கான வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபேர் ப்ரைஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸ் 349, கரண்ட் ப்ரைஸ் 334. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 95ன்னு வருது, 0.95. ஒன்று கூட நான் வரல, ஒன்றுக்கு நெருக்கி வந்துட்டான். ஸோ இப்போ 1.5ங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1.25 கூட இவங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி 1.25 இருந்ததுன்னா 437, 1.5 இருந்ததுன்னா 612 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து இப்போதைக்கு 2.5 போச்சு அப்படின்னு சொன்னாக்க 700, 800 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகும். இப்போ நமக்கு 1.5 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பார்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 12.10ன்னு வருது. ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 12.10ன்னு வருது. இது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் நமக்கு வந்து 4 ரூபா கூட தான் இருக்குது. ஸோ இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது. இந்த மாதிரியான இது வந்து ஆவரேஜ் கிடச்சிது அப்படின்னு சொன்னாலும் அதை இபிஎஸோட டிடிஎம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஆவரேஜ் கிடச்சிது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சந்தேகத்துக்குரியது. அதே மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸோடைய ரேஞ்சு 504 ரூபாயிலிருந்து இந்த வருஷத்துக்கு 497லேருந்து 699, 700ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் அது வந்து இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 583ங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இவன் இந்த ரேட்டுக்கெல்லாம் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். அவன் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே வந்தால் தான் பண்ண முடியும். அது இந்த ரேட்டுக்குள்ளே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு அடுத்த இந்த வரக்கூடிய குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த குவார்ட்டருக்கு இவங்க வந்து
நமக்கு சப்போர்ட் 3 காட்டிலும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். அதனால நான் சப்போர்ட் 3லேருந்து அப்படியே வந்து சப்போர்ட் 3, சப்போர்ட் 2, சப்போர்ட் 1 அப்படி நம்ம வந்து படிச்சுட்டு போவோம். இப்போ S3 383லேருந்து 423, S2 488லேருந்து 515, S3 558லேருந்து 623, Q1ஓட பிரேக் பாயிண்ட்டு 664. நான் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணல, ஏன்னா இதுவே வந்து பெரிய டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ரீகால் பண்ணோம்னா S3 383லேருந்து 423, S2 488லேருந்து 515, S1 558லேருந்து 623. இந்த குவார்ட்டருக்கான பிரேக் பாயிண்ட்டு 664. ஸோ இது இந்த குவார்ட்டருக்கான நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போவே கீழே இதுக்கும் கீழே தான் இருக்கிறதுனால ஆனுவலைஸ்டாக எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவோம். ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது S3 அப்பவும் அவன் ஆனுவலைஸ்டுக்கும் கீழே தான் இருந்ததுனால கீழே இந்த S3லேருந்து நம்ம படிச்சுட்டு போவோம். ஆனுவலைஸ்டாக S3 263லேருந்து 282, S2 313லேருந்து 391, S1 516லேருந்து 535, பிரேக் பாயிண்ட்டு ஆனுவலைஸ்டாக பிரேக் பாயிண்ட்டு 566. ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கிறான், S3யை கடந்து இப்போ S1 ஜோனுக்குள்ளே வந்திருக்கிறான். ஸோ இப்போ அவன் வந்து அடுத்தடுத்த குவார்ட்டருக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டாக பிரேக் பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஆனுவலைஸ்டு பிரேக் பாயிண்ட் 566. இதே குவார்ட்டர்லி பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 664. அப்போ இந்த ஆனுவலைஸ்டு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது இந்த குவார்ட்டரோட S1 அதோட அந்த ஜோனோட மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தாலும் நமக்கு வந்து அதே மாதிரி தான் மூமெண்ட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய S2 ஆனுவலைஸ்டாக இருக்கக்கூடிய S2ங்கிறது நமக்கு குவார்ட்டர்லியில் வரக்கூடிய S3 இருக்குது. ஸோ இப்போ அது எல்லாமே அப்படியே மூவ் ஆகிட்டுருக்குங்கிறத பார்ப்போம். இவன் இந்த குவார்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு மேட்ச் ஆகிறான்னு பார்ப்போம். S3ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.